வணக்கம் செஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். சொல்லி ஆகணும். எப்பனாலும் என்ன சமைக்க போறோம்? ஆமா. அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பரா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சிக்கன்ல பேஸ் பண்ண ஒரு கோழி தொக்கு, அதாவது சிக்கன் தொக்கு தான் நம்ம செய்ய போறோம். அதாவது ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு ஒரு மசாலாவோட ரொம்ப சிம்பிளான டிஷ். நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சிக்கன் டிஷ் தான் சிக்கன் தொக்கு. தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கோழி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: கோழி 300 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய தக்காளி 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1/4 கை, பூண்டு 10 நம்பர், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. சிக்கன் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. செஃப், குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ரொம்ப ஈஸியஸ்ட்டு பட் டேஸ்டியஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அது சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த ஹோல் கார்லிக் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட இல்லையா? ஆமாம். இன்னும் இதுலேயே தயிர், அடுத்தது அதிலே எலுமிச்சை சாறு. இது நல்லா ஒரு பஞ்ச் கொடுக்கும். ஓகே. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மேக்னேட் பண்ணணும். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. நம்ம கரம் மசாலாங்கிறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஈக்குவல் குவான்டிட்டி, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பேசிக் அதை மட்டும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே. அதுவே போதும். இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு ஓரமாக ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு கடாய் சூடாகட்டும். இந்த மீன் டைம் இந்த மாதிரி ரெசிபி நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுக்காக நம்ம பெரிய பிளான் பண்ணி வீக்கெண்டில் எல்லாம் வாங்கி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நாளைக்கு பண்ணிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ், அந்த தயிராக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு தெரியாத இன்க்ரீடியன்ஸே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, டக்குன்னு நாளைக்கே செஞ்சுடுறீங்க, உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடச்சிரும். எஸ், அவ்வளோதான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான், அது பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக ஒன்று மாறினாலும் டேஸ்ட் மாறும். ஓகே செஃப், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். கடாய் சூடாயிருச்சு. இதுக்கு நம்ம கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். அதாவது குக்கரியில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு பெரிய டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் காமிக்கும். லைக் இப்போ உப்பு போட மறந்துடுறோம், உப்பு நிறையா போட்டோம், சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ அதில் அந்த பக்குவங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ண பழகிடும். அதுதான் கை பக்குவமா செஃப்? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. தென் என்ன சூடாயிருச்சு. இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தும் ப்ராப்பராக வரலன்னா? ஆமாம், இந்த இப்போ நான் காமிக்கிறேன் எப்படின்னு. அது நல்லா இருக்கு செஃப். கரெக்டாக எப்போனா நம்ம அந்த டெம்பரிங் பண்ணுறோமோ, தாளிப்பு போடுறோம்னா அப்போ தான் டவுட் வருது. ஆமாம், ஏன்னா அப்போ தான் அவர் கொஞ்சம் கம்மியாக திட்டுவாருன்னு. அப்படின்னா இல்லை, நம்ம சோம்பு சேர்த்துட்டோம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தென் அதிலே நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். தென் ஹோல் கார்லிக், இந்த முழு பூண்டு சேர்த்துக்கிறோம். செஃப், அப்போ சின்ன வெங்காயமே முழுசாவே போட்டிருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. எல்லாம் தொக்கு அப்படின்னாலே நம்ம ஊரில் உங்களுக்கு கார்லிக் முழுசாக நம்ம சாப்பிட்டு தான் பழக்கம். இந்த ஸ்டாக் எல்லாமே இறங்கி ஈவன் இந்த கார்லிக் கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் டேஸ்ட் இருக்கும். இப்போ ஃபிஷ் செய்கிறோம், ப்ரான் செய்கிறோம் அப்படின்னா இந்த கார்லிக் சாப்பிட்றப்ப அந்த ஃபுல் டேஸ்ட் இருக்கும். ஓகே செஃப், நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு நான் சொல்கிறேன் செஃப்.
சாப்பிட்டு சொல்றீங்களா? யா அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. நீங்க சாப்பிட்டு தெரிஞ்சிருப்பீங்க, நான் இன்னைக்கு சாப்பிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். ஓகே, நல்லா பூண்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ஆக்சுவலாக ஜென்ரல் அந்த மாதிரி தொக்கு நம்ம ஊர் உணவு எல்லாத்துக்குமே இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தென் இதுலேயே வந்து பச்சை மிளகாய், நம்ம காமனாக சிக்கன் அப்படிங்கிறது நான்வெஜ்ஜில் நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு உணவு. ஆமா செஃப். ஸோ அதில் வந்து ஒரு டவுட், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. ஒரே ஃபார்மேட்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளில வந்து பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் டிஷ் இது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இந்த சாஸ் மட்டும் எடுத்து. ஓகே ஓகே. தென் இது இல்லாமல் நம்ம பிரியாணி அது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஸ்டார்டர் மாதிரி தானே செஃப்? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக தொக்கு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஸியாக இருக்கும். ஓகே, செமி. ஆமாம். ஓகே குட். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே செஃப். இதுலேயே அடுத்ததாக வந்து நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கனு, இந்த மசாலா, தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா குக் ஆகட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். எல்லாமே சேர்த்துட்டோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு பக்காவாக தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ உங்களோட டவுட் எல்லாமே கேளுங்க செஃப். ஒன்றும் இல்லை செஃப், இப்போ வந்து நம்ம டொமேட்டோ இருக்கு இல்லையா, லைக் வந்து ஒரு சிலதான் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணும் போது அது புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்? ஆக்சுவலாக அது நம்ம என்ன டிஷ் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ லைக் இப்போ சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, கிரேவி இருக்குது, கறி குழம்பு இருக்குது, காரக்குழம்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. லைக் இப்போ நம்ம கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி என்ன பண்ணுறப்ப கொஞ்சோண்டு கோகோனட் இருக்குல்ல, அது இல்லைன்னா கேஷ்யூ அரைச்சி சேர்க்கலாம். ஓகே. அதோட புளிப்பு கம்மியாகும், பட் வந்து காரம் கம்மியாகும். அப்போ அகைன் காரம் போடணும். ஆமாம். ஸோ தட் என்னோட சஜஷன் என்னென்னா அதுக்கு என்னென்னவோ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். பட் அது வந்து அந்த கிரைசிஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் நம்ம புளிப்பு கம்மி பண்ணோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பேஸ்ட்டு, நம்ம கேஷ்யூ பேஸ்ட்டு இல்லை கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். பட் அது தகுந்த காரமும் நம்ம 2 பச்சை மிளகா இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக வந்து கீயில் இல்லை பட்டரில் சாத்தி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்து ப்ராப்பராக பண்ணிடலாம். இல்லை, பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறத விட நான் சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும், நல்லா டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஈஸியாக சொல்லணும்னா சரி கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி போட்டுவோங்க, கொஞ்சம் முந்திரி அரைச்சி போட்டுவோங்கன்னு சொல்லலாம். பட் நம்ம சேர்த்துருவோம், புளிப்பு கம்மியாயிரும், பட் காரமும் கம்மியாயிரும். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபேக்ட். எல்லாம் காம்பன்சேட் பண்ணணும். அவ்வளோதான். எஸ். ஓகே. தென் இது லைட்டாக நம்ம ஒரு பரட்டிக்கலாம். ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இது பக்காவாக ரெடி ஆயிரும். செஃப், நீங்கள் சொன்ன 10 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சிக்கன் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், நம்மளோட வா மூமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், அவ்வளோதான். நைஸ். யா. இந்த கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். செஃப், நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல, பட் ஆனால் வைப்ரண்ட்டாக இருக்குல்ல செஃப்? அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த நம்ம கேர்டு சேர்த்துருக்கோம். ஓகே. அதனால் அந்த கலரையும் வந்து நமக்கு அதே மாதிரி கொடுக்கும். நல்லா ரிச்சாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மீட்டு. பக்கா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பக்காவாக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன்.